மாநகராட்சி பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் குறித்து சந்திரமோகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். சென்னை பள்ளிகளின் பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஸ்வப்னா, சிஜிஹெச்எஸ்எஸ், புத்தா ஸ்ட்ரீட். ஸ்டாண்ட் அப். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து ஸ்வப்னா, இவங்க வந்து 1166 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறாங்க. செகண்ட் ரேங்க் வந்து நீங்க உட்காருங்க, 2 மாணவியர்கள் பெற்றிருக்கிறார்கள். புவனேஸ்வரி, சிஹெச்எஸ்எஸ், சிஐடி நகர். ராமலட்சுமி, சிஹெச்எஸ்எஸ், மடவின்கரை. இவங்க வந்து 1157 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள். ஓகே. மூணாவது இடத்துல திருப்பி 3 கேர்ள்ஸ். தரணி ஆர், சிஜிஹெச்எஸ்எஸ், சைதாப்பேட். ஜோதி பிரியா, சிஹெச்எஸ்எஸ், கோயம்பேடு. சஞ்சனா, புல்லா அவென்யூ. இவங்க வந்து 1155 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கிறார்கள். All the rank holders please stand up. All the Centum headmasters also please stand up. Centum headmasters and headmisters. Okay. These 3. நீங்க இங்க வாங்கம்மா, இங்க வாங்க. இப்படி பேலன்ஸ் ஆகிடும். கொஞ்சம் வாங்க, நீங்க அங்கே இருங்கம்மா. நீ மட்டும் இங்க வாமா. வர முடியுமா? நீங்க உட்காருங்க. ஐயோ, பேலன்ஸ் ஆகிடும். ஓகே. கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்க இப்படி வாங்க, கொஞ்சம் இப்படி வாங்க, மூவ் பண்ணிக்கோங்க. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய மதிப்பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சந்திரமோகன் நேரலையில் தெரிவித்தார். பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாநில அளவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். யஷ்வந்த், அதேபோல மாணவி பவித்ரா 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். பல்வேறு மாவட்டத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுடைய பேட்டி, அவர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள், பல்வேறு விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் சென்னை மாநகராட்சி பள்ளியில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய பெயர் உள்ளிட்ட விஷயங்களை சந்திரமோகன் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததை நாம் நேரலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காட்சியை தான் நாம் திரையில் காண்கின்றோம். பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக இந்த ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு, பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பாக அனைத்து ரேங்க் ஹோல்டர்ஸுக்குமே நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இல்லாமல் 100% பாஸ் பர்சன்டேஜ் கொண்டு வந்த ஸ்கூல்ஸோடைய ஹெட்மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்த அனைத்து மாணவர்களுக்கும், டீச்சர்ஸ்களுக்கும், அந்த ஹெட்மாஸ்டர்ஸ் அண்ட் ஹெட்மிஸ்டர்ஸ்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 100% பாஸ் பர்சன்டேஜ் வந்திருக்கின்ற அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக
மாநகராட்சியின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை நம்ம வழங்க உள்ளோம். இது இல்லாமல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாணவியர்களுக்கு அவங்களுக்கு பரிசு மாநகராட்சியின் சார்பாக வழங்கப்படும். எனி क्वेश्चन? சென்டம் வாங்குறது குறைவுங்கிறீங்களா? ஓவரால் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா 23 பள்ளிகள் மோர் தென் 80% பாஸ் ரிசல்ட் வாங்கியிருக்கிறாங்க. 8 பள்ளிகள் 60 to 80% ரேஞ்சில் பாஸ் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறாங்க. ஒரே ஒரு பள்ளி தான் 60%க்கு கம்மியா வாங்கியிருக்கின்றது. ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹையா இருக்கின்றது. எந்த ஒரு இந்த ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு போட்டிருக்கோம், உங்க கையில கொடுத்துடுவோம். கம்பாரிசன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடுவோம். Total number of students 1100 மதிப்பெண்களுக்கு மேல வாங்கியிருக்கிற நம்பர் 61. 1000 மார்க்குக்கு மேல வாங்கியிருக்கிறவங்க எண்ணிக்கை 326. மேத்தமேட்டிக்ஸ்ல சென்டம் 1, காமர்ஸ்ல சென்டம் 12, அக்கவுண்டன்சில 24, பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல 4, டோட்டல் 41 சென்டம் மாணவ மாணவியர்கள் வாங்கியிருக்கிறாங்க. சொன்னேன் ஃபர்ஸ்ட்லயே சொல்லுங்க. அந்த பர்சன்டேஜ் கொடுத்துட்டோம். ஆமா, அது ட்ரெண்ட் அப்படிதான் இருக்கு. லாஸ்ட் மெனி இயர்ஸ் we will check up what is the cause. முடிஞ்சிச்சு இல்ல? சென்னை மாநகராட்சியின் தேர்ச்சி விவரம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் சந்திரமோகன் வழங்கிய கருத்துக்களை நாம் பார்த்தோம். அவர் கூறுகையில் சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஊக்கத்தொகையாக 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்றும் எந்தெந்த பள்ளிகள் 100% தேர்ச்சியை அளித்திருக்கின்றனவோ அந்தந்த பள்ளிகளுக்கு ஊக்கத்தொகையாக 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்றும் அந்த தேர்ச்சிக்காக பாடுபட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், அந்தந்த பள்ளி நிர்வாகங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அவருடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.